ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சவைகும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோ மிக மிக அற்புதமான அதிசயமான பலன்களை, அதாவது பெண்கள் கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு ரகசிய விரதம் குறித்த பதிவு தான் இந்த பதிவு. அதனால் பெண்கள் தவறாமல் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மட்டுமல்லாமல் தை மாதம் மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலையும் கடைபிடிக்கக்கூடிய ஔவையார் விரதம் குறித்த தகவலையும், இந்த ஔவையார் விரதத்துக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை என்ன, அதே மாதிரி ஏன் இதை ஆண்கள் பார்க்கக்கூடாது, பார்த்தா என்ன ஆகும் அப்படின்ற தகவலையும், இந்த விரதத்தை நாம் எப்படி கடைபிடிக்கணும் அந்த தகவலையும் படிப்படியாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. ஆடி மாத செவ்வாய்க்கிழமை பல வகையில் சிறப்பு பெற்றது. இந்த மாதத்தில் அனைத்து வழிபாடுகளும் அம்மனை அடிப்படையாக கொண்டே நடத்தப்படும். ஆனால் இந்த மாதத்தில் அம்மன் தவிர மற்றொரு தெய்வமும் சிறப்பு பெறுகிறார்கள். அப்படின்னா அது தமிழ் கடவுளான முருகப்பெருமானும், முருகப்பெருமானே கேட்க ஆசைப்பட்ட தெய்வ புலவரான ஔவையாரும் தான். ஆடி மாதத்தில் குடும்பம் செழிக்க, குடும்ப ஒற்றுமை நிலைக்க, வறுமை நீங்க அப்படின்னு பல காரணங்களுக்காக ஔவையார் விரதம் பெண்களால் கடைபிடிக்கப்படுது. குடும்ப நலனுக்காக இருக்கப்படும் ஔவையார் விரதத்தில் ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது. காலையில் ஆண்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே பிரசாதம் உள்ளிட்ட அனைத்தையுமே சாப்பிடணும் அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஔவையார் விரதத்தை பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய முறை, இதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை போல செவ்வாய்க்கிழமையும் அம்மன் வழிபாட்டுக்கு மிகவுமே ஏற்றது. பொதுவாக எந்த மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் பிரச்சனைகள் தீர்வதற்காக அம்மனை வழிபட வேண்டிய நாளாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனை துன்பமாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை தீர்க்கும் சக்தி படைத்தது. இந்த நாட்களில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். வீடு, நிலம், சொத்து, கடன் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி கடன், ரத்தம் தொடர்பான நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறதும் இவர்தான் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் முருகப்பெருமானை வெளிப்பட்டு வந்தால் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். அதிலும் ஆடி செவ்வாய் அப்படின்னா அம்மனுக்கும் முருகனுக்கும் ஏற்ற நாள். ஆடி செவ்வாயில் முருகனையும் அம்பாளையும் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டினா வீட்டில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்கி மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ஆடி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய எத்தனையோ விரதங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி விரதம், வரலட்சுமி விரதம், மங்கள கௌரி விரதம், இந்த மாதிரியான விரதங்கள் இருக்கு. அதே மாதிரி பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் விரதம். இந்த விரதத்தை சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத பெண்களும் ஒன்று சேர்ந்து கடைபிடிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் கடைபிடிக்கப்படுது. இதை நம்ம எளிதில் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம கிராமங்கள் எல்லாம் ஒரு சொலவடை மாதிரி சொல்லுவாங்க. அசந்தா ஆடி, மறந்தா மாசி, தப்புனா தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொலவடை மாதிரி இதை சொல்லுவாங்க. அதனால் இந்த விரதத்தை இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் கடைபிடிக்கிறது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. இந்த விரதத்துக்கு செவ்வாய் பிள்ளையார் விரதம், பாட்டி வழிபாடு அப்படின்ற பல பெயர்கள் இருக்குது. குடும்ப நலன், திருமண வரம், மாங்கல்ய பலம், குழந்தை பாக்கியம் இதுக்காக வேண்டிக்கிட்டு பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த விரதத்தப்போ இரவு 10:30 மணிக்கு மேலே அனைவருமே தூங்குனதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது பெண்கள் அனைவருமே ஒன்றா ஒரு வீட்டில் கூடுவாங்க. மூத்த சுமங்கலிகள் வழிகாட்டுதலின்படி இளம் பெண்கள் ஔவையார் விரதத்தை தொடங்குவாங்க. இந்த விரதத்தோட நிவேதினமாக பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து ஒருவித வடிவம் கொண்ட கொழுக்கட்டை தயாரிப்பாங்க. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் வச்சு கொழுக்கட்டை தயாரிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெல்லமோ உப்போ எதுவும் சேர்க்க மாட்டாங்க. அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்து மாறுபடும். வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த கொழுக்கட்டையை ஔவையார் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய தினம் செய்யக்கூடிய நிவேதினம் எதுலேயுமே உப்பு சேர்க்க மாட்டாங்க. ஔவையார் அம்மனை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க. இந்த விரதத்தில் ஆண்கள் கலந்து கொள்றதுக்கு அனுமதி கிடையாது. இந்த விரதத்துக்காக தயாரிக்கப்படும் கொழுக்கட்டைகளை கூட ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் விரதத்தின் போது உரல்ல அரிசி குத்தும் சத்தத்தை கூட ஆண்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மீறி ஆண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வை பறி போய் விடும் அப்படின்னு காலங்கால
காலமாக சொல்லப்பட்டுட்டு வருது. இதற்கு முக்கியமான காரணம் ஒன்றும் சொல்லப்படுது. பழங்காலத்தில் பால்ய விவாகம் செய்யக்கூடிய ஒரு முறை வந்துட்டு இருந்தது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு இல்லற வாழ்க்கை நடைமுறைகள் உள்ளிட்ட எதுவுமே தெரியாது. அவற்றை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு மூத்த பெண்மணி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த ஔவையார் விரதம் ஆண்களுக்கு அனுமதி இல்லாமல் பெண்கள் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய வழக்கமாக ஏற்படுத்தப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது. அடுத்ததா இந்த விரதத்தின் பொழுது புங்கை மர இலை மற்றும் புளிய மர இலைகள் பயன்படுத்தப்படுது. இந்த இலைகளுக்கு நடுவில் ஒரு செம்பில் தண்ணீரை நிரப்பி அதன் மீது தேங்காயை கும்பம் போல வைக்கணும். அதுக்கப்புறமா எல்லா பெண்களும் அவரவர் வீட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய அரிசியை இடைத்து மாவாக்கி அதோடு தேங்காய் சேர்த்து உப்பில்லாமல் கொழுக்கட்டைகளை பிடிக்கணும். திருமணமாகாத பெண்கள் தங்கள் மனதுக்கு பிடித்தவருடைய உருவத்தை கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். ஒரே மாதிரியான வடிவத்தில் இல்லாமல் வெவ்வேறு விதங்களில் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கொழுக்கட்டைகளை பிடிக்கணும். அதுக்கப்புறம் விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டைகளை அவர்களே கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் சாப்பிடணும். பிறகு ஒன்றும் தெரியாதது போல் அவரவர் வீட்டுக்கு சென்று படுத்து தூங்கிடணும். இந்த விரதத்தை கடைபிடித்தா திருமணமாகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவரை மணந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய தடை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி வறுமை ஒளிந்து செல்வம் பெருகுமாம். செல்வ செழிப்போடு இருக்க ஔவையார் ரகசியமாக இந்த விரதத்தை புராண காலத்தில் ஒரு பெண்மணிக்கு அறிவுறுத்தியதா நம்பப்படுது. விரதத்தின் பொழுது பிள்ளையார் கதைகள் ஔவையார் கதைகளை படிக்கிறதும் உண்டு. இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை சொல்லப்படுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்ன கதை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை ஔவையார் ஒரு வீட்டுக்கு பசி அப்படின்னு யாசகம் கேட்க போறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 7 ஆண்களும் ஒரு பெண் பிள்ளையும் உண்டு. அவங்களுக்கு தாய் தந்தையார் கிடையாது. அந்த வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுது. அந்த 7 அண்ணன்களும் தினமுமே வேலைக்கு போயிட்டு கொண்டு வரக்கூடிய கொஞ்சோன்னு அரிசியை வச்சு தான் அந்த பெண் உணவு சமைச்சு அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறா. ஆனால் அவளுக்கு கிடைக்கிறது என்னவோ வெறும் கஞ்சி தான். ஒரு பிடி அரிசி மட்டுமே இவங்களுக்கு தினமுமே உணவாக இருக்குது. இந்த வறுமை நிலையில் அவளுடைய உடைகள் அனைத்தும் கிழிந்து போன நிலையில் இருந்துச்சு. அதனால் அவளால் வீட்டை விட்டு வெளியில் ஔவையாருக்கு உணவு கொடுக்க முடியல அப்படின்னு கதவுக்கு பின்னாடி நின்று தேம்பி அழுக தொடங்குறா. இவளுடைய அந்த அழுகை சத்தம் ஔவையாருக்கு கேட்குது. கேட்ட உடனே ஔவையாருக்கு இவங்க வீட்டோட அந்த வறுமை நிலை புரிஞ்சு போயிடுது. உடனே ஔவையார் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் அவகிட்ட அதுக்கான பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஔவையாரே அவங்க கையில் இருக்கக்கூடிய அரிசி தேங்காயை அவகிட்ட கொடுக்குறாங்க. ஆனாலும் அவளுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு நெருப்பு அவகிட்ட கிடையாது. இதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே இருந்த புங்க மரம் புளிய மரத்து மீது காலை வைத்து ஏறி எங்காவது நெருப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறா. ஒரு மயானத்தில் நெருப்பு எரிவதை பார்த்துட்டு அங்கே போய் பிணத்தில் இருந்து நெருப்பை எடுத்து விளக்கேற்றி அரிசியை இடித்து கொழுக்கட்டை பிடிச்சு வைத்து ஔவையார் சொன்னது மாதிரி இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார். புங்க மரம் புளிய மரத்தும் இந்த விரதத்துக்கு உதவுனதுனால அதனுடைய இலைகளை கொண்டு வந்ததாகவும் பிணத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்ததால் பிண உருவத்தை கொழுக்கட்டையாகவும் செய்து படைத்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த பெண் ரொம்பவுமே செல்வ செழிப்போடு இருந்தாளா. அவளுடைய குடும்பமும் செல்வாக்கு நிறைந்ததாகவும் நல்ல இடத்துல அவளுக்கு திருமணமும் நடக்குது. அவளும் நல்ல சந்தோஷமா திருமணம் முடிஞ்ச உடனே அவளுடைய கணவர் வீட்டுக்கு போயிடுறா. உடனே இந்த விரதத்தை பற்றி அவளுடைய அன்னிமார்களுக்கு ரகசியமாக அவள் சொல்லிட்டு போனால் கூட அவங்க அந்த அன்னிமார்கள் அந்த 7 அண்ணன்களோட மனைவிகள் யாருமே இதை காதில் போட்டுக்கல. இதனால் மறுபடியும் அந்த அண்ணன்மார்கள் 7 அண்ணன்மார்களும் மறுபடியும் வறுமை நிலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பெண் இந்த விரதத்தை கடைபிடிக்கிற மாதிரி, அதாவது தங்கச்சி அவங்க அன்னிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா அந்த அன்னிகள் இந்த விரதத்தை கடைபிடித்து திரும்பவும் செல்வ செழிப்பை அடைந்ததாக சொல்லப்படுது. அதனால் ரகசியமாக ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் மட்டும் கடைபிடிக்கும் இந்த விரதம் ரொம்பவே வியப்புக்குரியதாகவும் அற்புதமான பலன்களையும் கொடுக்கறதாகவே சொல்லப்படுது. அனைவருமே பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அதிசக்தி வாய்ந்த விரத முறை கண்டிப்பாக கடைபிடிங்க. அனைவருக்கும் நல்லது நடக்கும். அடுத்ததாக ஆடி செவ்வாய்க்கிழமையோட சிறப்பு குறித்த தகவலையும் நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஆடி செவ்வாய்க்கிழமையில் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து விரதம் இருந்து அம்மனை வழி
வழிபாடு செய்தால் மாங்கல்ய பாக்கியம் கூடும் அப்படின்னு நம்பப்படுது. செவ்வாய்க்கிழமையில் அம்மனை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிக்கிறதுனால மாங்கல்ய பலம் கூடுவதோடு திருமண வரம் கைகூடும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் செய்தால் பிற நாட்களில் செய்வதை விட அதிக பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஆடி செவ்வாய் விரதம் துர்க்கை முருகப்பெருமானுக்குரிய விரதம். செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கையை பூஜை செய்வது விசேஷமானது. பத்ரகாளி ராகுவாக அவதாரம் செய்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷத்தாலும் நாக தோஷத்தாலும் மாங்கல்ய தோஷத்தாலும் திருமணம் தடைப்பட்டவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. ஆடி செவ்வாய்க்கிழமை மட்டுமல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் பலவிதமான தகவல் சொல்லியிருந்தோம். ஔவையார் விரதம் பற்றி சொல்லியிருந்தோம், ஆடி செவ்வாய் விரதம் குறித்த தகவலும் சொல்லியிருந்தோம், ஆடி செவ்வாயோட சிறப்பும் சொல்லியிருந்தோம். இது அனைத்துமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.